Welcome to NEET Physics Tamil Mechanical Properties of Solids Concepts and Problems. Exercise question 9.4. Read the following two statements below carefully and state with reasons if it is true or false. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை படிச்சு true or false with reasons சொல்ல சொல்றாங்க. Subdivision A. The Young's modulus of rubber is greater than that of steel. ரப்பரோட யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸை விட அதிகமாக இருக்குது. ஃபால்ஸ். ரப்பரை வந்து நம்ம ஈஸியாக கையாலேயே ஸ்ட்ரெச் பண்ணி பல மடங்கு எலாங்கேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்டீல் ஆப்ஜெக்டை வந்து அந்த மாதிரி நம்ம கையாலேயே பிடிச்சி எலாங்கேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் தேவைப்படும். ரப்பரோட யங்ஸ் மாடுலஸ் வில் பி ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் ஸ்டீல். Subdivision B. The stretching of a coil is determined by its shear modulus. ஒரு காயில்னா இந்த மாதிரி இருக்கிறது, கொசுவர்த்தி மாதிரி இருக்கிறது, தட் இஸ் மஸ்கிட்டோ காயில். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுற போது இதோட ஸ்ட்ரெச்சிங் வந்து ஷியர் மாடுலஸால தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் இஸ் ட்ரூ, கரெக்ட். இன் ஸ்ட்ரெச்சிங் எ காயில் ஷேப் இஸ் சேஞ்ச்டு. ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற காயில் வந்து இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறது ஓவலாக மாறிடுது. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பி இந்த இடத்துக்கு வந்துருச்சு, பி டேஸ்ங்கிற இடத்துக்கு. தட் இஸ் டிஸ்பிளேஸ்டு இன் எ டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஹென்ஸ் ஷியர் மாடுலஸ் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் எ காயில். அதனால் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் எ காயிலை வந்து தீர்மானிக்க ஷியர் மாடுலஸை வந்து உபயோகிக்கிறோம், யூஸ் பண்றோம். For same subdivision B, the stretching of a coil is determined by its shear modulus. இப்போ வந்து காயில் ஆஃப் எ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் பண்றோம். ஸோ ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கோட டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் பண்ற போது இட் வில் shrink or increase in size. ஸோ இதுலேயும் ஷேப் சேஞ்ச் ஆகுது. ஹென்ஸ் ஆன்சர் ஃபார் பி இஸ் ட்ரூ. இன் ஸ்ட்ரெச்சிங் எ காயில் ஷேப் இஸ் சேஞ்ச்டு. ஹென்ஸ் ஷியர் மாடுலஸ் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் எ காயில் ஆஃப் எ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். எக்ஸர்சைஸ் கொஸ்டின் 9.5. Two wires of diameter 0.25 cm, one made of steel and the other made of brass, are loaded as shown in figure 9.13. இந்த ஃபிகர் வந்து டேக்கன் ஃப்ரம் NCERT 11th Physics டெக்ஸ்ட் புக். ஸோ இதில் ரெண்டு ஒயர் காமிச்சிருக்காங்க. ஒரு ஒயர் ஸ்டீல், இன்னொரு ஒயர் பிராஸ். ஸ்டீல் ஒயரோட எண்டில் 4 kg மாஸ் இருக்குது. அதில் இருந்து பிராஸ் ஒயர் ஸ்டார்ட் ஆகுது, அதோட எண்டில் 6 kg மாஸ். ஸோ டியூ டு தீஸ் லோட்ஸ் இந்த ரெண்டு ஒயரும் ஸ்ட்ரெச் ஆகும். தி அன்லோடட் லென்த் ஆஃப் ஸ்டீல் ஒயர் இஸ் 1.5 மீட்டர் அண்ட் தட் ஆஃப் பிராஸ் ஒயர் இஸ் 1 மீட்டர். ஸோ லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரோட லென்த் ஃபார் ஸ்டீல் 1.5 மீட்டர் அண்ட் பிராஸ் ஒயர் வந்து 1 மீட்டர். கம்ப்யூட் தி எலாங்கேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டீல் அண்ட் த பிராஸ் ஒயர்ஸ். ஸ்டீல் ஒயரில் எவ்வளோ எலாங்கேஷன் வரும், பிராஸ் ஒயரில் எவ்வளோ எலாங்கேஷன் வரும். சின்ஸ் ஆன் லோடிங் தி ஒயர்ஸ் லென்த் வில் சேஞ்ச், அன்லோடட் லென்த் இஸ் கிவன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக லோடிங் ஆன பிறகு இருக்கிற லென்த் கிடையாது, அன்லோடட் லென்த். ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுற போது இந்த லென்த் சேஞ்ச் ஆயிரும். ஸோ த கிவன் லென்த் இஸ் அன்லோடட் லென்த். ஃப்ரம் த டேபிள்ஸ் இன் டெக்ஸ்ட் புக், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் 200 into 10⁹ Newton per meter square, that is 200 gigapascal GPa. Young's modulus of brass is 91 into 10⁹ Newton per meter square. Young's modulusங்கிறது Y equal to stress by strain. Strain is elongation by length. Therefore elongation equal to stress into length divided by Young's modulus. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் த டேபிள்ஸ் Y ஸ்டீல், Y பிராஸ் வந்து பார்த்துட்டோம். லோட் ஆன் ஸ்டீல் ஒயர் இஸ் 4 plus 6 10 kg. This plus this. Stress in steel wire is therefore mass into G divided by area of cross section pi r square. Pi into diameter 0.25 cm divided by 2 will be the radius squared. So pi r square க்கு r is 0.25 by 2 cm. இதை ஸ்கொயர் பண்றோம். Equal to 10 into G ஓட வேல்யூ 9.8 divided by again
this term equal to 98 by pi into 0.125 into 10 power minus 2 meter whole square centimeter meter மாத்தியாச்சு. Hence elongation in steel is stress this whole term divided by Young's modulus 200 into 10 power 9 into elongation 1.5. இதை calculate பண்ணா 1.49 into 10 power minus 4 meter. This is nothing but 0.15 mm. Next, load on brass wire is 6 kg. இந்த load மட்டும்தான் brass wire locked ஆகும். இந்த load அதெல்லாம் act ஆகாது. Therefore, stress in brass wire is m into g 6 into g divided by pi into r வந்து 0.25 by 2 centimeter squared equal to 6 into 9.8 by pi into 0.125 centimeter whole square. Hence, elongation in brass is same formula stress by y into length. Stress is this divided by Young's modulus 91 into 10 power 9 into length 1.0. இந்த சென்டிமீட்டர் வந்து மறக்காம மீட்டர்ல மாத்தணும் by multiplying with 10 power minus 2. இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா we get 1.3 into 10 power minus 4 meter, that is 0.13 mm. So steel எவ்வளவு elongation பார்த்தோம், brass எவ்வளவு elongation பார்த்துட்டோம். Exercise question 9.6. The edge of an aluminum cube is 10 cm long. கியூப்ங்கிறதால எல்லா சைடுமே 10 cm long. இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எல்லாமே. One face of the cube is firmly fixed to a vertical wall. இந்த கியூபோட ஒரு face, that is face EFGH, fixed firmly to the vertical wall. A mass of 100 kg is then attached to the opposite face of the cube. இந்த ஃபேஸ்க்கு opposite face, that is ABCD, இந்த ஃபேஸில் ஒரு 100 kg மாஸை வந்து அட்டாச் பண்ணி விட்டுட்டாங்க. The shear modulus of aluminum is 25 gigapascal. அலுமினியத்தோட shear modulus 25 gigapascalனு கொடுத்துட்டாங்க. What is the vertical deflection of this face? இந்த face vertically எவ்வளவு deflect ஆகும்னு find out பண்ண சொல்றாங்க. So load இதில் இப்படி ஆக்ட் பண்ணுற போது due to reaction other side வந்து, that is opposite sideல upward வந்து ஒரு force act ஆக equal force. The mass applies a weight on the face ABGH. ABGH bottom faceல mass 100 kg will apply a weight. And the weight apply ஆகிற area is 10 cm into 10 cm, that is equal to 0.1 meter into 0.1 meter equal to 0.01 meter square. Hence, shear stress is mg 100 kg into 9.8 divided by this area equal to 9.8 into 10 power 4. This is Newton per meter square. Now, in the mass due to 100 kg, இதை downward pull பண்ற போது இந்த point AB will shift downward without moving GH. அதே மாதிரி டாப்ல இருக்கிற இந்த DC also will shift slightly downward. DC also will shift slightly downward. அந்த vertical shifting வந்து delta x னு வச்சுக்கிறோம். Length L is EDR, CF, R, AB எல்லா லென்த்துமே சேம் தான். ஸோ திஸ் லென்த் L அதுக்கு பர்பண்டிகுலராக டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எக்ஸ் கிடைக்குது. டெல்டா எக்ஸ் இஸ் பை ஃபார்முலா FL by AG equal to F by A 9.8 into 10 power 4 into L by G. ஸோ F தனியாக A தனியாக போடாமல் முதல்லையே நம்ம F by A ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம், அதை போட்டாச்சு. இன்ட்டு L by G equal to 9.8 into 10 power 4 into length L is 10 centimeter, that is 0.1 meter divided by G. This is the shear modulus, that is 25 gigapascal, that is 25 into 10 power 9 Newton per meter square. இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா it comes out to be 3.92 into 10 power minus 7 meter. Very small amount தான் இந்த displacement along vertical direction இருக்கும், that is delta x வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். Exercise question 9.7. For identical hollow cylindrical columns of mild steel support a big structure of mass 50,000 kg. 4 mild steel
cylindrical columns. They are hollow cylindrical columns. That means centerல nothing is there. Hollow-ஆ இருக்குது. The inner and outer radii of each column are 30 and 60 cm respectively. Inner radius of the column வந்து 30 cm. Outer radius, that is this one, is 60 cm. Assuming the load distribution to be uniform, calculate the compressional strain of each column. So இது மேலே இருக்கிற ஹெவி ஸ்ட்ரக்சரால 4 காலத்திலையும் ஈவனாக வந்து லோட் ஆக்ட் ஆகிறதா அசியூம் பண்ணி ஒவ்வொரு காலத்திலையும் எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுது, கம்ப்ரெஷனல் ஸ்ட்ரெயின் தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, நாட் தி அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன். ஸோ ஒவ்வொரு காலத்தோட இன்னர் ரேடியை அவுட்டர் ரேடியை கொடுத்துட்டாங்க. தேர்ஃபார் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். தட் வில் பி பை இன்டு ஆர் அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்னர் ஸ்கொயர் யூஸ் பண்ணோம்னா இந்த ஆன்யுலர் ரீஜியனோட தட் இஸ் ஏரியா பிட்வீன் தி அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் வந்து கிடைச்சிரும். ஃபார் ஐடென்டிக்கல் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் காலம்ஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீல் சப்போர்ட் எ பிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாஸ் 50,000 kgன்னு கொடுத்துட்டாங்க. இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. தேர்ஃபார் லோட் பேரிங் ஏரியா ஆஃப் ஈச் காலம் இஸ் பை இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது வந்து அவுட்டர் ரேடியஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் இன்னர் ரேடியஸ் ஈக்குவல் டு பை இன்டு 60 ஸ்கொயர் மைனஸ் 30 ஸ்கொயர் சிஎம் ஸ்கொயர். இதை 10⁻⁻⁴ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டருங்கிறது 10⁻⁻² மீட்டர். சிஎம் ஸ்கொயருங்கிறதால 10⁻⁻² வந்து ஸ்கொயர் பண்ணுற போது 10⁻⁻⁴ ஆயிடுச்சு. யூனிட் ஆல்சோ கன்வெர்டட் டு மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் எஸ்ஐ யூனிட் ஈக்குவல் டு 2700 பை இன்டு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஆஃப் தி annulus between the inner circle and outer circle. Since the load is uniformly distributed, load on each column is 50,000 by 4 kg. Young's modulus of steel வந்து 200 into 10⁻⁹ Newton per meter square. Hence, compressional strain in each column is stress in each column divided by Young's modulus. Stress is F by A divided by Y or F by AY. F is mg divided by AY. M is 50,000 by 4 into G 9.8. So, இது kg, இது meter per second square. Therefore, force unit Newton divided by 2700 pi into 10⁻⁻⁴ meter square. இது area into Young's modulus 200 into 10⁻⁹ Newton per meter square. இதை எல்லாத்தையும் simplify பண்ணா we get 7.22 into 10⁻⁻⁷. Very negligible strain. So, இந்த 4 பில்லரும் சேர்ந்து அந்த 50,000 kg மாஸை தாங்குற போது நெக்லிஜிபிள் ஸ்ட்ரெயின் தான் ஒவ்வொரு காலத்திலையும் வருது. Exercise question 9.8. A piece of copper having a rectangular cross section of 15.2 mm into 19.1 mm is pulled in tension with 44,500 Newton force, producing only elastic deformation. ஒரு piece of copper that is having rectangular cross section 15.2 mm by 19.1 mm. So, இதில் tension apply பண்றாங்க with a force of 44,500 Newton. This produces only elastic deformation. So, இவ்வளவு ஏரியா இருக்கிற rectangular cross section of copperல 44,500 Newton tensile force apply பண்ணா that is deforming only in elastic deformation. Permanent deformation எதுவும் கிடையாது, only elastic deformation. So, அதோட strain எவ்வளவு, that is இந்த tensile strain எவ்வளவு. இதுதான் அந்த copper bar of rectangular cross section. So, இதோட cut section is a rectangle. So, இதைத்தான் நம்ம elongate பண்ணியிருக்கிறோம், that is tensile stress apply பண்ணியிருக்கோம். Elastic modulus of copper வந்து 42 into 10⁻⁹ Newton per meter square. Strain is F by AY. F is 44,500 Newton divided by AY 15.2 mm into 19.1 mm into 42 into 10⁻⁹ Newton per meter square. இது வந்து Young's modulus for copper. இந்த mm
மீட்டரில் மாற்றணும். ஸோ ஒவ்வொன்றையும் 10 பவர் மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற போது மீட்டரில் மாறும். ஸோ திஸ் இன்டு 10 பவர் மைனஸ் 3, திஸ் இன்டு 10 பவர் மைனஸ் 3. ஸோ ஆல் ஆர் இன் SI யூனிட்ஸ். ஸோ we will get strain correctly without any dimensions. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணால் 3.65 இன்டு 10 பவர் மைனஸ் 3 கிடைக்குது. 3.65 இன்டு 10 பவர் மைனஸ் 3 is the strain. What is the unit for this? No unit. This is unitless, dimensionless. Exercise question 9.9. A steel cable with a radius of 1.5 cm supports a chair lift at a ski area. Ski area ங்கிறது ஜெனரலா snowy mountain area where people can do skating. சேர் லிஃப்ட்டுங்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரோப் கார். இது வந்து இந்த கேபிள் சப்போர்ட்டில் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு மூவ் ஆகும். ஸ்கீ ஏரியாங்கிறது ஸ்னோவி மவுண்டைன்ஸ், பனி இருக்கிற மவுண்டைன் ஏரியா வேர் பீப்புள் கேன் டூ ஸ்கேட்டிங். பனி மலையில் மக்கள் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கிற ஏரியா தான் ஸ்கீ ஏரியா. இந்த ரோப் கார் வந்து தட் இஸ் சேர் லிஃப்ட். சேர் லிஃப்ட் வந்து ஃபிக்ஸ்டு டு எ கேபிள். இந்த கேபிளில் வந்து அது ஸ்லைட் ஆகி போகும். ஸோ இதோட வெயிட் வந்து டவுன்வார்டு இதை புல் பண்ணுற போது த ரோப் கார் வில் பி ஸ்ட்ரெச்டு டுவார்ட்ஸ் திஸ் அண்ட் திஸ் சைடு டுவார்ட்ஸ் திஸ். ஸோ அதில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. இஃப் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டு எக்ஸீட் 10 பவர் 8 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், வாட் இஸ் தி மேக்ஸிமம் லோட் த கேபிள் கேன் சப்போர்ட். ஸோ இந்த கேபிளில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து 10 பவர் 8 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும்னா இதில் இந்த கேபிளில் ஆக்ட் பண்ணுற லோடு மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம். தட் இஸ் இந்த கேபிள் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் லோடை வந்து சப்போர்ட் பண்ணும். திஸ் பிக்சர் இஸ் டேக்கன் ஃப்ரம் திஸ் வெப்சைட் www.leitner-ropeways.com. ஸோ கேபிள் இந்த மாதிரி இருக்குது. டியூ டு திஸ் சேர் லிஃப்ட் வெயிட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். அதனால் the cable will be stretched towards this weight from either direction. Area of the cable pi into 1.5 into 10 power minus 2 whole square. Maximum load allowed area into maximum stress. Maximum stress is nothing but elastic limit. Maximum load allowed is area into maximum stress equal to pi into இது 1.5 centimeter into 10 power minus 2 meter then square பண்ணியாச்சு into 10 power 8. இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அலவுடு. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 70,650 நியூட்டன். திஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 7,209 kg மாஸ். ஸோ அந்த சேர் லிஃப்டில் 7,209 kg மாஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். அது வரைக்கும் அந்த கேபிள் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். பை சீயிங் திஸ் லுக்ஸ் லைக் கம்ப்ரஷன். அந்த மாதிரி கிடையாது. இந்த எண்ட் ஃபிக்ஸ்டு. அதனால திஸ் எண்ட் இட் இஸ் எலாங்கேஷன் ஆர் டென்ஷன் அண்டு இந்த எண்டு சம்வேர் ஃபிக்ஸ்டு. அதனால வந்து அந்த எண்டை பொறுத்து இது அகைன் டென்ஷன் தான். ஸோ த கேபிள் இஸ் இன் டென்ஷன் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். எக்ஸசைஸ் கொஸ்டின் 9.10. A rigid bar of mass 15 kg is supported symmetrically by 3 wires each 2 meter long. ஒரு ரிஜிட் பார் அதோட மாஸ் 15 kg. இதை வந்து 3 ஒயர், ஒவ்வொரு ஒயரும் 2 மீட்டர் லாங். இந்த 3 ஒயர்ஸும் அதை சிமெட்ரிக்கலாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தட் இஸ் இந்த மாஸ் வந்து அந்த 3 ஒயர்லையும் தொங்கிக்கிட்டு இருக்குது. தோஸ் அட் ஈச் எண்ட் ஆர் ஆஃப் காப்பர். இந்த பாரோட 2 எண்ட்லையும் இருக்கிற ஒயர்ஸ் வந்து காப்பர் ஒயர்ஸ். மிடில் இருக்கிறது அயர்ன் ஒயர், நாட் ஸ்டீல் ஒயர். Determine the ratios of their diameters if each is to have the same tension. இந்த 3 ஒயர்லையும் சேம் டென்ஷன் இருக்கணும்னா அந்த ரேஷியோ ஆஃப் தி ஸ்டீல் ஒயர் டு காப்பர் ஒயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. திஸ் இஸ் தி ரிஜிட் பார் ஆஃப் மாஸ் 15 kg. 3 ஒயர் ஆஃப் ஈக்குவல் லென்த் 2 மீட்டர். இந்த பாரை வந்து சிமெட்ரிக்கலி ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. தட் இஸ் பார் இஸ் சஸ்பெண்டட் இன் திஸ் 3 ஒயர்ஸ். இந்த பார் வந்து இந்த 3 ஒயர்லையும் தொங்க விடப்பட்டு இருக்குது. இந்த எண்டில் இருக்கிற 2 ஒயரும் காப்பர் ஒயர்ஸ், மிடில் இருக்கிறது அயர்ன் ஒயர். த லோட் இன் ஈச் ஒயர் வில் பி சேம் சின்ஸ் தி ஒயர் இஸ் ஈவன்லி பிளேஸ்டு டு சப்போர்ட் தி பார். ஒவ்வொரு ஒயரும்
ஈவனா பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் இந்த 3 ஒயரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர் இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் தே ஆர் ஹோல்டிங் தி ரிஜிட் பார். லெட் தி டயமீட்டர்ஸ் ஆஃப் காப்பர் ஒயர் பி டிசி அண்ட் த டாப் ஸ்டீல் ஒயர் ஆர் அயன் ஒயர் பி டிஎஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இதோட டயமீட்டர் டிசி, இதுவும் டிசி தான். இதை வந்து டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம். we need to get tension in copper wires equal to tension in steel wire. நமக்கு வந்து காப்பர் ஒயர்லையும் ஸ்டீல் ஒயர்லையும் சேம் டென்ஷன் வர்ற மாதிரி நாம இவைகளினுடைய டயமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எலாங்கேஷன் இன் காப்பர் ஒயர் சுட் பி ஈக்குவல் டு எலாங்கேஷன் இன் ஸ்டீல் ஒயர். டென்ஷன் அவங்க மீன் பண்றது எலாங்கேஷன் இன் ஈச் ஒயர். எலாங்கேஷனுக்கு ஃபார்முலா தெரியும், FL by AY. F into L copper by A copper Y copper equal to F by A steel Y steel into L steel. ரெண்டு லென்த்துமே ஈக்குவல், அதனால இதை நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். Since F the load in each wire is same in all the 3 wires and length of wires is same in all wires, F ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டுலையும். LC and LS both being equal அதையும் கட் பண்ணிடலாம். Therefore ACYC should be equal to ASYS. Area of copper wire is pi into DC by 2 whole square into YC equal to area of steel wire is pi into DS by 2 whole square into YS. Pi into DC by 2 whole square into YC equal to pi into DS by 2 whole square into YS. Pi க்கு pi cancel ஆயிரும். Therefore DC by 2 whole square into YC equal to DS by 2 whole square into YS. ரெண்டுலையும் 2 is inside bracket and squared, அதனால அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ DC square into YC. YC வந்து காப்பரோட யங்ஸ் மாடுலஸ் 110 into 10 power 9 equal to DS square into YS 200 into 10 power 9 for steel. இதிலிருந்து DC square by DS square will be 200 by 110. ஏன்னா 10 power 9 10 power 9 straight away கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து DC square by DS square. Therefore DC by DS will be square root of this. That is square root of 200 by 110 equal to 1.35. So diameter of copper wire should be 1.35 times that of steel wire. If we consider iron wire as given in the problem, Young's modulus for iron wire is slightly less than steel wire. Steel அடிச்சுக்க மெட்டீரியலே கிடையாது. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அயன் ஒயர் இஸ் 190 into 10 power 9 நியூட்டன் per meter square. அயன் ஒயருங்கிறது தேனிரும்பாக இருக்கும். Then the ratio we will get will be 1.31:1 or copper wire should be 1.31 times that of iron wire in diameter. ஸோ இந்த ரேஷியோ எதுக்குன்னா ரெண்டு ஒயர்லையும் சேம் எலாங்கேஷன் சேம் டென்ஷன் வர்ற மாதிரி அமையணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணோம். ஸோ காப்பர் ஒயரோட டயமீட்டர் அயன் ஒயரோட டயமீட்டர் மாதிரி 1.31 டைம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 3 ஒயர்லையும் ஈக்குவல் எலாங்கேஷன் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டென்ஷன் கிடைக்கும். ஆல் தி எலாங்கேஷன் ஆர் டென்ஷன்ஸ் ஆர் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். அப்போ தான் நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணவே முடியும். Please subscribe and get more videos. Face the NEET physics exam confidently. Thanks.